ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 57வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 56 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போட பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஹெவன்லி டீமனும் அந்த டிவைன் பேலஸ்குள்ள வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த சைட் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு காமிச்சிருந்திருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த டிவைன் பேலஸ்குள்ள என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப அவசரப்படக்கூடாது, என்னோட போன வாழ்க்கை அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணா கூட அதை விட அதிகமான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட மாஸ்டரை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற கீ வேற அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு இருக்கு. நான் வந்துட்டு இந்த வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கீ இருந்துட்டு ஒரே நேரத்துல அட்டெம்ப்ட் பண்ணி அப்சர்வ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அது எனக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆயிரும். நீங்க வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடை வந்துட்டு ஒரே நேரத்துல அதிகமா உங்க வயிற்றுக்குள்ள ஸ்டஃப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு எப்படி உங்களுக்கு மோசமா வந்துட்டு மாறிடுமோ அதே மாதிரிதான். அதனாலே இதை வந்துட்டு நான் ரஷ் பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நான் வந்துட்டு ஒரு சில்க் த்ரெட்ல பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்க மாதிரி இதை வந்துட்டு நான் பண்ணணும். நான் வந்துட்டு என்ன நோக்கி வந்துட்டு இருக்க ஹெவன்லி டீமன் கிட்ட இருந்து வர இன்கமிங் ஃபோர்ஸ் இருந்துட்டு என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா கார்னருக்கும் வந்துட்டு நான் அதை அனுப்பி வைக்கணும். அதை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி த்ரெட் பை த்ரெட்டா என்னோட கோருக்குள்ள வந்துட்டு நான் அனுப்பணும். அதோட வந்துட்டு அது முடிஞ்சிடக்கூடாது. ஒன்ஸ் இந்த பவரோட த்ரெட் இருந்துட்டு ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு கேதர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பவர் எல்லாத்தையுமே என்னோட கை காலுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அனுப்பி வைக்கணும். வென் என்னோட மாஸ்டரோட கீயை வந்துட்டு அப்சர்வ் பண்றப்போ ஒரு கன்சிடரபிளா அமௌண்ட் கீ வந்துட்டு என்னோட பாடியை வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிருது. பட் என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் இழக்கிற கீ வந்துட்டு கிட்டத்தட்ட 20%. பட் அதுவும் கான்ஸ்டன்ட் ரேட் கிடையாது. சம்டைம் 15, சம்டைம் 25. ஸோ ஆவரேஜா வந்துட்டு 20% என்னோட மாஸ்டரோட கீயை வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு இழந்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே நான் வந்துட்டு இம்மன்ஸ்லி பவர்ஃபுல்லா வந்துட்டு ஃபீல் பண்றேன். அது மட்டும் கிடையாது, என்னோட கீ வேற இதுல இருக்கு. ஸோ எனக்குள்ள இருக்கிற இன்னேட் கீயும் வந்துட்டு நான் இது கூட கணக்குல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு இழந்த இந்த கீயை வந்துட்டு என்னால ஈடுகட்ட முடியும். பட் இவ்வளோ கீயை வந்துட்டு மாஸ்டர் எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க ஹெவன்லி டீமன் அவரோட கீயை நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்கப்ப இவன் வந்துட்டு உண்மையுமே நல்லாவே வளர்ந்துருக்கான். இவனோட கீ அவனுக்குள்ள அனுப்புறப்ப இவனோட எஃபர்ட்டை வந்துட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவனோட மசில் டென்சிட்டி, அதுக்கப்புறம் கியூ பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவன் வந்துட்டு இந்த ஓவர் த இயர்ஸ்ல பயங்கர க்ரோ ஆயிருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு உணர்த்துது. உண்மையுமே எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு ரொம்ப நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேமா தான் இருக்கு. நீ வந்துட்டு ஃபைனலா உங்களோட மாஸ்டர் கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்றதுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏட் என்னால இதுக்கு மேல இந்த உலகத்துல வந்துட்டு இருக்க முடியாது. யுன்சங், எனக்கு வந்துட்டு நான் எப்பவுமே ஆசைப்பட்ட ஒரு பையன் மாதிரி. பெர்ஹாப்ஸ் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் நீ அப்படிங்கறதுனால மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இப்படி ஃபீல் ஆகுதா அப்படின்னு தெரியல. பட் அது எதுவுமே இப்ப எனக்கு மேட்ரு கிடையாது. நான் வந்துட்டு இந்த கீயை வந்துட்டு உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்ச உடனே இந்த உலகத்துல இருந்து நான் இல்லாமையே போயிருவேன். உனக்கு எந்த அளவுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு என்னோட பாய்சன் இருந்துட்டு என்னோட பாடியை வந்துட்டு டேக் ஓவர் பண்றதை வந்துட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்ன அந்த கத்தியால குத்தின காயம் இருந்துட்டு போக போக ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது. ஐ எம் சாரி, இந்த ஃபூலிஸ்ட் மாஸ்டரால உனக்கு இவ்வளவுதான் வந்துட்டு பண்ண முடியும். நான் வந்துட்டு எப்படியாச்சும் இதை ஃபைட் பண்ணியே ஆகணும். எங்களோட கீ ஸ்ட்ரீம்ஸ் இருந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கிறதுனால நான் வந்துட்டு இப்ப சுயநினைவை இழந்துட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு என்னோட உயிரோட மட்டும் போகாது. எனக்குள்ள ஓடிட்டு இருக்க இந்த ரிஸ்கான பாய்சன் இருந்துட்டு என்னோட ஸ்டூடெண்டோட கீயோட வந்துட்டு கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்துட்டு என்னாலும் சரி அதை தடுத்தே ஆகணும். இந்த பேரையில பாய்சன் இருந்துட்டு என்ன தவிர இன்னொரு உயிரை வந்துட்டு காவு வாங்குறத நான் வந்துட்டு விடவே மாட்டேன். நீ வந்துட்டு உன்னோட சிறக விரிச்சு இந்த உலகம் முழுக்க பரப்ப மை ஸ்டூடெண்ட். உனக்கு வந்துட்டு போதுமான அளவு டேலண்ட் இருக்கு. எனக்கு டீடைல்ஸ் இல்ல, பட் உங்ககிட்ட ஒரு கோலுமே இருந்துட்டு இருக்கு. நீ வந்துட்டு உன்னோட கோலை நோக்கி ஒரு பெரிய மரமா வந்துட்டு வளர்றதுக்கு ஒரு உரம் மாதிரி என்னோட பாடி வந்துட்டு சர்வ் பண்ணும் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு சந்தோஷம் தான். நீ வந்துட்டு இந்த உலகத்தையே வந்துட்டு கவர் பண்ற மாதிரி ஒரு பெரிய மரமா மாறணும். நீ வந்துட்டு என்ன ஆசைப்படுற அப்படின்னு எனக்கு தெரியல, பட் அது என்னவா இருந்தாலும் சரி கண்டிப்பா உன்னோட கோலை வந்துட்டு என்னோட கல்ட்டை யூஸ் பண்ணி இல்ல இனிமேல் உன்னோட கல்ட்டை யூஸ் பண்ணி நீ வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவ. மை ஸ்டூடெண்ட், என்னோட ப்ரெஷியஸான டாட்டரையும் வந்துட்டு உன்னோட கேர்ல வந்துட்டு நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தலையை தொங்க போட்டாரு. சோ ஹெவன்லி டீமன் வந்துட்டு இந்த இடத்துல இறங்கிட்டாரு. ஹீரோ வந்துட்டு மாஸ்டர், ஈவன் நீங்க சாகுற பிரத்துல இருக்கப்ப கூட உங்களோட ஒர்த்லெஸ்ஸான ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட்ஸ் மூலியமா நான் வந்துட்டு என்னோட ரிசால்வை வந்துட்டு புதுசா இப்ப ரினியூ பண்ணிருக்கேன். என்னோட 2 மாஸ்டரோட உயிரையும் காவு வாங்கின அந்த யூனிக்கான பாய்சன் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அதுவும் பேரே இல்லாதது. கண்டிப்பா அந்த மாதிரி பாய்சனை உருவாக்குறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா 2 பேருமே ஒருத்தர் தான் வந்துட்டு பாய்சன் பண்ணிருக்கணும். சேம் ஆர்கனைசேஷன்ல காமன் கோலோட தான் வந்துட்டு அவங்க இருக்கணும். தேர்ஃபோர் டாக்யூல் கண்டிப்பா அவனுக்கு வந்துட்டு அவங்களோட ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இருக்கதான் போகுது. அப்படி இல்லனா மார்ஷல் அலையன்ஸை கூப்பிட்டு
ஃப்ரேம் பண்ண என்னையும் என்னோட மாஸ்டரையும் கொல்றதுக்காக சாங்னான் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவன் வந்திருக்க மாட்டான்ல. நான் நினைக்கிறது எல்லாமே கரெக்டா இருந்தா என்னோட பழி வாங்குறதுக்காக இன்னொரு ரீசன் வந்துட்டு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரே பாய்சனுக்கு என்னோட 2 மாஸ்டர்ஸை இழந்துட்டேன். சோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் வந்துட்டு நினைக்கிற மாதிரி என்னோட 2 வாழ்க்கையிலுமே இருந்துட்டு நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனோட உடம்பெல்லாம் திடீர்னு கிராக் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்துட்டு அவனை வந்துட்டு தூக்கி வீசப்படுது. ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து எழுந்திருச்சு வந்தாலும் அவனோட உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கிராக்கா மாதிரி என்னமோ வந்துட்டு மாறுற மாதிரி இருக்கு. ஹீரோ வந்துட்டு பாடி ரீஃபார்மேஷனா இது வந்துட்டு என்னோட எலும்போட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி என்னோட ஹஸ்கோட ஸ்டெப்ஸே வந்துட்டு மாத்தி இருக்கு. இந்த ஹெவன்ஸை வந்துட்டு ரீஃபோர்ஜ் பண்றதுக்கு என்னோட சோலை வந்துட்டு இக்னைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அர்த்தை டிக்டேட் பண்றதுக்கு என்னோட பாடியை வந்துட்டு கவர்ன் பண்ணணும். இந்த ஹெவன் சோல் அர்த் அண்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ஐ சி இதுதான் ரேமா மிஸ்டிக்கல் பீயிங்ல இருக்கிற ரேம். ஹெவன் அதுக்கப்புறம் அர்த் இருந்துட்டு ஒரு சர்டன் பாயிண்ட்ல மனுஷன் மூலியமா மீட் பண்றப்போ அந்த கடவுளோட ஸ்பிரிட்டே இருந்துட்டு இந்த மனுஷனோட உருவத்தை வந்து ஒரு வெசலா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனா பிறந்து ஸ்டில் ஒரு மிஸ்டிக்கல் பீயிங் இருக்கிற ரேம்ல வந்துட்டு என்னோட காலை எடுத்து வச்சிருக்கேன்னா ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு பேர்லி தான் என்னோட காலை எடுத்து வச்சிருக்கேன். என்னோட மாஸ்டர் இருந்துட்டு இந்த ரேம்ல ஃபுல்லா வந்துட்டு என்டர் ஆயிருப்பாரு. பட் இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா எனக்கு வந்து போதுமான பவர் இருக்கு. இதோட போதுமான டைம் எஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட மாஸ்டர் அளவுக்கு என்னால பவரா மாற முடியும். ஏன்னா வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க மை டியர் மாஸ்டர்ஸ், இதுக்கப்புறம் நான் மார்ஷியல் சொசைட்டியை என்ன மாதிரி ஒரு ரத்த நிறைஞ்ச பாதையில வந்துட்டு கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாருங்க அப்படிங்கிறா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல 6 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணு முழிக்கிறான். ஹீரோ வந்துட்டு 4 மாசமா இல்ல மேபி 6 மாசம் ஆயிருக்கலாம். இப்ப என்னோட பாடி வந்துட்டு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. என்னோட பாடியில நல்லாவே டிஃபரன்ஸ் வந்துட்டு தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் அச்சீவ் பண்ணது வந்துட்டு பாதி பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இப்ப என்னால நான் நினைச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. இல்ல ரொம்ப சீக்கிரமா நான் கான்பிடென்ட் ஆயிடக்கூடாது. ஓவர் கான்பிடன்ஸ்னால பெயின்ஃபுல்லான மிஸ்டேக் வந்து நான் நிறைய பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்னோட பாடி இருந்துட்டு 90% தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துட்டு ஏதோ ஒன்று ஸ்லைட்லி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்னோட உடம்புல இருந்து வர கீ இருந்துட்டு என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே பிரஷர்லயே கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ நான் உண்மையிலுமே மிஸ்டிக்கல் பீங்கோட ரேம் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டேன் போல. அது மட்டும் இல்லாம என்னோட கீயை வந்துட்டு நான் என்னோட உடம்புக்குள்ள திரும்பி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்ஸையே பிராக்டிஸ் பண்ணாத ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி என்னால மத்தவங்களை ஏமாத்தவும் முடியும். சோ அதுக்கு அர்த்தம் என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற பவரை முழுசா எனக்கு வந்துட்டு நான் சொந்தமா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல பாக்குறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு இந்த 6 மாசமா அப்படியே இறந்த நிலைமையில வந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் மண்டி போட்டு மாஸ்டர் கடைசியா ஒரு தடவை இந்த ஃபூலி ஸ்டூடெண்டோட ஒரு போ ஆஃப் கிராட்டிடியூட் வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்பு மேல ஒரு துணியை போத்திட்டு இந்த ஹோஸ்ட் இருந்துட்டு இறந்த உடனேயுமே இந்த பாய்சன் வந்துட்டு அதோட எஜ்ஜை வந்துட்டு இழந்திருக்கணும். இந்த பாய்சன் வந்துட்டு ஒருத்தவங்களோட இன்னேட் கீயை வந்துட்டு ஃபீட் பண்ணி அவங்க உடம்புக்குள்ள இருக்கும். சோ இது இருக்கிற பர்சன் வந்துட்டு அவங்களோட லைஃப் எனர்ஜி இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த பாய்சனுக்கு எதுவுமே கிடைக்காம அதுவுமே இருந்துட்டு செயல் எழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்பு தூக்கிட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கான். அதே சமயம் அங்க சாங் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு 6 மாசத்துக்கு மேல லைட்டா ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் அவர் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே இந்த பிளானை வந்துட்டு சாங் கிட்ட சொல்றப்ப உண்மையுமே இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணணுமா, ப்ளீஸ் மை லார்ட் ஒரு தடவை இதை ரீகன்சிடர் பண்ணுங்களேன், நான் கெஞ்சு கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி சாங், பட் ஆல்ரெடி என்னோட முடிவை வந்துட்டு நான் எடுத்துட்டேன், மிச்சம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாங் இருந்துட்டு என்னையும் மன்னிச்சிருங்க மை லார்ட், நான் வந்துட்டு இன்னும் கேப்பபிளா இருந்தா கண்டிப்பா ஆடியோட கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு சாங் என்ன மன்னிச்சிருங்க, இவர் ஆல்ரெடி வந்துட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படியா, ஆல்ரெடி இப்படி தடக்குன்னு நடந்துச்சு, நான் வந்துட்டு என்ன இதுக்காக தயார்படுத்தி தான் வச்சிருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட மாஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி இறந்திருக்கலாம், பட் அவர் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை மூலியமா வந்துட்டு தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் ஃபியூனரல். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹெவன்லி டீமனா மாறது வந்துட்டு ஃபியூனருக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறப்ப சாங் இருந்துட்டு எஸ் சார், அது மட்டும் இல்ல லீடர் வந்துட்டு உங்களுக்காக ஒரு விஷயத்தை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காரு, நீங்க இங்க வந்த உடனே இதை வந்துட்டு உங்க கையில கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிறப்ப அதுல சாப்டர் ஆஃப் த ரேர் வேர்ல்டு, டார்க் ஃபிளவர், ரெட் டார்க் ஃபிளேம், ரேர் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்கு. ஹீரோ வந்துட்டு ரேர் வேர்ல்டு அப்படிங்கிறது ஃபிளேம்ஸ் மூலியமா அச்சீவ் பண்ணக்கூடியதாச்சு, இதுதான் ஹெவன்லி டீமனோட டிவைன் ஹார்ட்டோட ஃபைனல் சாப்டர். சோ அந்த மிஸ் ஆன மாதிரி இருந்த 10% இருந்துட்டு இதுதான் போல, இதையும் வந்துட்டு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ட்ரூ காடா வந்துட்டு நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரோட டிவைன் ஃபியூனரல் வந்துட்டு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு, இதுதான் இந்த கல்ட்டிலே இருக்கிற ஹையஸ்ட் ஹானர், இந்த உலகத்துக்கு வந்த கடவுள் இருந்துட்டு மறுபடியும் ஹெவன்ஸுக்கே போற ஒரு சர்மனியா வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏங்கால அவரோட கண்ணீரை வந்துட்டு இந்த சர்மனில கட்டுப்படுத்தி வைக்கவே முடியல, ஏன்னா வந்துட்டு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாலோ அதே வந்துட்டு நடந்துருச்சு. அப்கோர்ஸ் அன்னைக்கு ஏயாங் மட்டுமே இருந்துட்டு அவரோட பாசிங்னால வருத்தப்படல, கல்ட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே இருந்துட்டு சேட்னஸ்னால அப்படியே ட்ரவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபியூனரல் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெவன்லி டீமனா த்ரோன்ல வந்துட்டு போறதுக்கு இன்னும் வந்துட்டு 2 வாரம் தான் இருக்கு. அப்பதான் ஹெவன்லி டீமன் எழுதிருக்கிறத வந்துட்டு படிச்சு பாக்குறப்ப யுன்சங், நான் வந்துட்டு இந்த சாப்டர் ஆஃப் ரேர் வேர்ல்ட வந்துட்டு உன்னோட கை கொடுக்கறது முன்னாடி சில விஷயங்களை வந்துட்டு நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுத்துக்கள் மூலியமா நான் உனக்கு சொல்லக்கூடாது, மாஸ்டர் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வழியே வாய் வழியா தான் சொல்லணும், பட் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நான் வந்துட்டு இந்த ரூலை வந்துட்டு வளைச்சு உனக்காக இந்த எழுத்து மூலியமா எல்லாமே
எழுதி வைக்கிறேன். இது வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு வாயால உங்ககிட்ட சொல்ல முடியாத நேரத்துல வந்துட்டு உதவியா இருக்கும். ஜஸ்ட் நம்மளோட சிச்சுவேஷன் வந்துட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. ஹீரோ வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது மூலியமா அவங்களோட கல்டிவேஷன் வந்துட்டு நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னால இவரோட ரைட்டிங்ஸ்ல இருந்து ஒரு விகரசான ஸ்பிரிட் வரத வந்துட்டு உணர முடியுது. எழுத்துல கூட அவரோட ஸ்பிரிட் வந்துட்டு இருக்குல்ல. இட் சீம்ஸ் நான் போறதுக்கு வந்துட்டு நிறைய தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு மிஸ்டிக்கல் பீங்கிற வந்துட்டு அடைஞ்சிருந்தாலும் என்னோட மாஸ்டர் மாதிரி எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எனக்கு பண்ண முடியாது. பெராப்ஸ் நான் வந்துட்டு இதுல இருக்கிற டீச்சிங்ஸை வந்துட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னா மேபி என்னால கூட இதெல்லாம் பண்ண முடியலாம் அப்படின்னு நினைச்சு அதை படிக்க ஆரம்பிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.